Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் யூனிட் 1ல் பிளாக் டயக்ராம் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா சிபியூலேருந்து கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். ஓகேங்களா? இப்போது அந்த கண்ட்ரோல் யூனிட்டும் மெமரி யூனிட்லேருந்து கண்ட்ரோல் யூனிட் போகுது, கண்ட்ரோல் யூனிட்லேருந்து மெமரி யூனிட் போகுது. அடுத்து வந்து கண்ட்ரோல் யூனிட்லேருந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் வந்து அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் இங்கே போகுது, இங்கேருந்து அங்கே வருது. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்லேருந்து மெமரி யூனிட்டுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் போகுது. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாம் சேர்த்து அவுட்புட்டாக கிடைக்கிது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்புட்னா என்ன, இதில் இருக்க ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்புட்னா என்னென்னா, all of the data received by a computer goes through the input unit. அதாவது எல்லா டேட்டாவையும் ரிசீவ் பண்ணும் கம்ப்யூட்டர், அதை தான் நம்ம இன்புட் யூனிட்னு சொல்கிறோம். அந்த இன்புட் யூனிட் கம்ப்ரஸஸ் டிஃப்ரெண்ட் டிவைசஸ். இன்புட் யூனிட்டுங்கிறது நிறைய இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டிவைஸ் இருக்குது. மவுஸஸ், கீபோர்டு, ஸ்கேனரு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், ஈச் ஆஃப் த டிவைஸ் ஆக்ட்ஸ் அஸ் த மீடியேட்டர் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணுறவங்க, நம்ம தான் யூசர், நமக்கு நடுவில் மீடியேட்டராக இருக்கிறது தான் இந்த டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டேட்டா தட் இட் இஸ் டு பி ப்ரொசீடட் இஸ் put through the input data. The computer accepts the raw data in binary form. கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து ரா டேட்டாவை அக்செப்ட் பண்ணி பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும். It then process the data and produce the desired output. இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணி இன்புட்டை, நமக்கு தேவையான இன்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். The 3 major function of the inputs are, அதாவது 3 மேஜர் ஃபங்க்ஷன் இருக்குது இன்புட் யூனிட்டில். அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. டேக் த டேட்டா டு பி ப்ரொசீடட் பை யூசர். அதாவது யூசரால் வந்து டேட்டா வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா? கன்வெர்ட் த கிவன் டேட்டா இன்ட்டு மிஷின் ரீடபிள் ஃபார்ம். அதாவது அந்த டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது எதானா மிஷின் வந்து, அந்த மிஷின்னா கம்ப்யூட்டர் வந்து எந்த ஃபார்மில் வந்து ரீட் பண்ணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து பைனரி லாங்குவேஜாக இருக்கலாம், எந்த லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அதோட கோடுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் டிரான்ஸ்மிட் த கன்வெர்டட் டேட்டா இன்டு த மெயின் மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர். அந்த கன்வெர்ட் பண்ண டேட்டா வந்து எங்கே போகும், கம்ப்யூட்டரோட மெயின் மெமரிக்கு போகும். The sole purpose is to connect the user and the computer. இந்த பர்பஸ் யாருக்கு இருக்கும், அந்த யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் நடக்கும். இன் அடிஷன் திஸ் கிரியேட்ஸ் ஈஸி கம்யூனிகேஷன் பிட்வீன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஆனால், இது வந்து என்ன க்ரியேட் பண்ணுதுன்னா, ஒரு ஈஸியான கம்யூனிகேஷனை வந்து யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் நம்ம சிபின்னு சொல்கிறோம். அது வந்து பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? இட் ஒர்க்ஸ் த சேம் வே எ ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ். ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் இது ஒர்க் பண்ணும். அதனால தான் இதை பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். அஸ் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், த சிபியு டு கண்ட்ரோல்ஸ் ஆல் டாஸ்க். அதாவது பிரெயின் வந்து நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி சிபியுங்கிறது கம்ப்யூட்டரோட ஆக்டிவிட்டீஸ், டாஸ்க்கு, ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. மோரோவர் த சிபியு contacts all the arithmetic and logical operations in the computer. The CPU வந்து கம்ப்யூட்டரில் இருக்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. CPU compresses the 2 யூனிட், 2 யூனிட்டாக இருக்குது. அது வந்து ALU அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் CU கண்ட்ரோல் யூனிட். CPU compresses 2 யூனிட்டாக கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, அது ALU CU. ஓகேங்களா? போத் ஆஃப் தீஸ் யூனிட்ஸ் ஒர்க் இன் சிங்க்ரனைஸ்னால் அது இது என்னாச்சு, சிங்க் ஆகி தான் ஒர்க் ஆகும். ALU CU சிங்க் ஆகி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? த CPU ப்ராசஸ் த டேட்டா ஆஸ் த ஹோல். அடுத்து ALU அரித்மெட்டிக், அதாவது இந்த சிபியூவில் இருக்க ALUயும் CU பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ALUனா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேங்களா? இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை இஸ் மேட் ஆஃப் 2 terms அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக். இது வந்து 2 டேர்மாக உருவாகிருக்கு. எப்படின்னா அரித்மெட்டிக்கு அண்ட் லாஜிக்காகவும். அந்த 2 டேர்மை பற்றியும் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா இன்ஸ்ட்ரக்டட் த்ரூ த இன்புட் யூனிட் இன்டு த ப்ரைமரி மெமரி. அதாவது அந்த டேட்டாவை வந்து கொடுக்குறோம் எதுக்கு, இன்புட் யூனிட்லேருந்து ப்ரைமரி மெமரிக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? பர்ஃபார்ம்ஸ் த பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அண்ட், அதாவது பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம்.
பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா என்ன, லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா. இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ரெக்வயர்ட் அந்த டேட்டா. நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம், இப்போ நம்பர் கொடுக்குறோம் 3, 5 அப்படி அடிஷன் கொடுத்தோன்னா 3 + 5 8. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் சென்ஸ் த பேக் டேட்டா டு த ஸ்டோரேஜ். இது என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து லாஜிக் யூனிட். The unit is also responsible for performing logical operation like and or equal to, less than, greater than, etc. Logical operation and or equal, not equal, less than, greater than, இது எல்லாமே logical units. In addition to this, context merging, sorting and selection that given data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன கண்டக்ட் பண்ணுதுன்னா, மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணிக்கலாம், அந்த கிவன் டேட்டாவை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஓகேங்களா. அடுத்து CU, control unit. Control unit, as the name suggests, is the controller of all the activities, task and operation. All this is performed inside of the computer. இது வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே தான் ஒர்க் ஆகுது. The memory unit sends a set of instruction to the control unit. மெமரி யூனிட் வந்து சென்ட் பண்ணுது. என்ன சென்ட் பண்ணுது, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு மெமரி யூனிட் சென்ட் பண்ணுது. தென் த கண்ட்ரோல் யூனிட் இஸ் டர்ன்டு கன்வெர்ட்ஸ் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, அதை வந்து கன்வெர்ட் பண்ணுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஆஃப்டர் தட் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கன்வெர்ட்டட் டு த கண்ட்ரோல் சிக்னல்ஸ். அதுலேருந்து என்ன பண்ணுது, அந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து கன்வெர்ட் ஆன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்ட்ரோல் சிக்னலுக்கு போகுது. ஓகேங்களா. தீஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஹெல்ப் இன் ப்ரியாரிட்டைசிங் அண்ட் ஷெட்யூலிங் த ஆக்டிவிட்டீஸ். அந்த கண்ட்ரோல் சிக்னல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த ஆக்டிவிட்டீஸை ப்ரியாரிட்டைசிங் பண்ணுறதுக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸை ஷெட்யூல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ். Thus the control unit coordinates the task inside the computer in sync. அதாவது அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து கோஆர்டினேட்டாக இருக்குது. எதுக்கு, டாஸ்க் இன்சைடில் இருக்கிற டாஸ்க்குக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கும். அது வந்து வித் த இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மெமரி யூனிட். மெமரி யூனிட்னா என்ன, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. அதான் the data that has to be processed or has been processed is stored in the memory unit. அதாவது எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி ப்ராசஸாக இருக்கும், இல்லைன்னா ப்ராசஸ் செய்யப்பட்டுகிட்டே இருக்கும். இங்கே ஸ்டோர்ட் ஆனதில் அது எங்கே இருக்குது, மெமரி யூனிட்டில். த மெமரி யூனிட் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ ஹப் ஆஃப் த ஹால் டேட்டா. அதாவது ஹப்புனா வந்து எல்லாத்தையும் நம்ம சேமித்து வச்சுருப்போம்ல, அந்த பிளேஸை தான் ஹப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிடங்கு மாதிரி எல்லா டேட்டாவையும் ஒரு ஹப்பு மாதிரி இருக்கிற பிளேஸை தான் நம்ம மெமரி யூனிட் வந்து பயன்படுது. மெமரி யூனிட் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, எல்லா டேட்டாவையும் சேவ் பண்ணி வச்சுருக்க ஒரு பிளேஸாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. இது டிரான்ஸ்மிட் இட் to the required part of the computer whenever necessary. The memory unit work in synchronize with the CPU. Memory unit வந்து CPU ஓட synchronize ஆகி தான் ஒர்க் ஆகுது. This helps is faster accessing and processing of the data. அதாவது இது வந்து ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது மெமரி யூனிட்டு. திஸ் மேக்கிங் டாஸ்க் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். அதனால் இந்த டாஸ்கில் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மெமரி யூனிட்டில் 2 டைப் இருக்குது, ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரினா என்ன, திஸ் டைப் ஆஃப் மெமரி ஸ்டோர் ஏ வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, தேர்ஃபோர் இட் இஸ் ஒன்லி யூஸ்ட் எஸ் ஸ்டோர் ரீசன்ட் டேட்டா. இதில் வந்து ரீசன்ட் டேட்டா மட்டும்தான் இருக்கும். த டேட்டா ஸ்டோர்டு இன் திஸ் இஸ் டெம்ப்ரவரி. அதாவது டெம்ப்ரவரியாக இதில் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இட் கேன் கெட் எரேஸ்டு ஒன்ஸ் த பவர் இஸ் சுவிட்ச்டு ஆஃப். அதாவது பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டா வந்து எரேஸ் ஆகிடும். தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ கால்டு டெம்ப்ரவரி மெமரி ஆர் ஏ மெயின் மெமரி. அதனால் இது என்ன பண்ணுறோம், டெம்ப்ரவரி மெமரின்னு சொல்கிறோம், மெயின் மெமரின்னு சொல்கிறோம். இதில் வந்து primary memory na RAM stands na random access memory. It is an example of primary memory. Primary memory oda example da RAM. Okay, this memory is directly accessible by CPU. இது வந்து CPU ஆல டைரக்டா ஆக்சஸ் பண்ணப்படுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ரேமுங்கிறது ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ரோம் தான் ரீட் மட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா. என்னென்ன ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா, ரேமுங்கிறது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா, ரீடிங் ரைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஃபார் டேட்டா டு பி ப்ரொசீடட், it has to be first transferred to the RAM and then to the CPU. இந்த டேட்டா வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா ரேமுக்கு, அதுக்கப்புறம் தான் சிபியூக்கு போகும். ஓகேங்களா.
அடுத்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறது ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் above the primary memory stores temporary data, thus it cannot be accessed in future. அதாவது மேலே என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரைமரி மெமரிங்கிறது டெம்பரவரி டேட்டாவாக தான் இருக்கும், டெம்பரரி டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண முடியும், இதை வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் செகண்டரி மெமரிங்கிறது பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, ஃபார் பர்மனன்ட் ஸ்டோரேஜ் பர்பஸஸ் செகண்டரி மெமரி இஸ் யூஸ்டு. பர்மனன்ட் ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணோன்னா செகண்டரி மெமரியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ கால்டு த பர்மனன்ட் மெமரி ஆர் ஆக்சிலரி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். த ஹார்ட் டிஸ்க் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி மெமரி. ஹார்ட் டிஸ்க் drive HDD, even in a power failure data does not get erased easily. அதாவது ஒரு பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த டேட்டா எரேஸ் ஆகாத அங்கேயே தான் இருக்கும், அதுதான் செகண்டரி மெமரி. அடுத்த அவுட்புட். there is nothing to be amazed by what the output unit is used for. all the information sent to the computer once processed is received by the user through the output unit. அதாவது நம்ம இன்புட்டாக கொடுக்குறது எல்லாமே ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். அது டிவைசஸ் லைக் பிரிண்டர், மானிட்டர், ப்ரொஜெக்டர். அவுட்புட் டிவைசஸ் என்னென்னா பிரிண்டர், மானிட்டர், ப்ரொஜெக்டர். ஆல் கம்ஸ் அண்டர் த அவுட்புட் யூனிட். ஓகேங்களா, இந்த அவுட்புட் யூனிட் டிஸ்பிளேஸ் த டேட்டா எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் த சாஃப்ட் காப்பி ஆர் ஹார்ட் காப்பி. அவுட்புட்டை நம்ம சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம், ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு பிடிஎஃபாக வச்சுக்கலாம், இல்லை அந்த பிடிஎஃபை பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். த பிரிண்டர் இஸ் ஃபார் த ஹார்ட் காப்பி, பிரிண்டருங்கிறது ஹார்ட் காப்பி. The monitor is for the display. ஓகேங்களா, the output unit accepts the data in binary form from the computer. output unit வந்து என்ன அக்செப்ட் பண்ணுவோம், டேட்டா வந்து பைனரி ஃபார்மில் வச்சுக்கோ கம்ப்யூட்டரில். it then converts it into the readable form for the user. யூசருக்கு கொடுக்கணும்னா அது ரீடபிள் ஃபார்ம், படிக்கக்கூடிய ஃபார்மில் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.